ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் துதிப்போம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றியிருக்கிறார். பிறவி குருடர், செவிடர், ஊமையர் காண செய்திருக்கிறார், கேட்க செய்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரிப்போமா? முடவர்கள், சப்பானியர்கள், கூணர்கள், சூம்பின உருப்படையோர், திமிர்வாதக்காரர்களை சுகமாக்கி இருக்கிறாரே. ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? பிசாசின் வல்லமையிலே பிடிப்பட்டோரை அவர் பிசாசின் வல்லமையிலிருந்து விடுபடைய செய்தாரே. அவரை ஸ்தோத்திரிப்போமா? குஷ்டரோகிகளை அவர் சுகமாக்கினாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? மரித்த லாசருவை, யவுரிவின் மகள் நாயரின் ஊர் விதவையின் மகளை உயிரோடு எழுந்திருக்க செய்தாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? காற்றையும் கடலையும் அதட்டினாரே, உடனே அதுகளெல்லாம் கீழ்ப்படிந்ததே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? கடலின் மேல் நடக்க செய்தாரே. அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? அவருடைய வார்த்தையின்படியே ஆழத்திலே வலை போட்ட பொழுது 153 பெரிய மீன்கள் பிடிக்க அற்புதம் செய்தாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? பெரும்பாடுள்ள ஸ்திரியையும் பேதுருவையும் மாமியும் 38 வருட வியாதியாயிருந்த மனுஷனையும் அவர் சுகமாக்கினாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்தாரே. மீதியாக 12 கூடையில் நிரம்ப செய்தாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவர் இன்றைக்கும் அப்படியே ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? அத்திமரத்தை சாபத்தினாலே உடனே பட்டு போக செய்தாரே. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? உம்மை பிடிக்க வந்த போர் சேவகரின் கூட்டத்தை பின்னிட்டு விழ செய்தாரே. அவரை ஸ்தோத்திரிப்போமா? மனிதனின் பாவ இருதயத்தை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? மரித்தோரிலிருந்து நீர் உயிரோடு எழும்பின அற்புதத்திற்காக அவரை நம்ம ஸ்தோத்திரிப்போமா? எம்மாவூர் சீஷர்களோடு பந்தி இருக்கையிலே அவளுக்கு மறைந்து போன அற்புதத்திற்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? கதவுகள் பூட்டிருக்கலே அந்த அறைக்குள்ளே சீஷரிடம் வந்து அற்புதமாய் தரிசனம் தந்தாரே. அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கும் அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்மத்திலே செய்கிற ஆண்டவராய் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மத்திலே அவர் கடந்து வரும்படியாக அந்த அற்புதத்தின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து வல்லமை உண்டு வல்லமை உண்டு என்ற பாடலை எல்லாரும் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீர்களா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆண்டவருடைய வல்லமையை இந்த நாளிலே நாம் சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாக உண்மையோடு கூட அவரை ஆராதிப்போமா? தொடர்ந்து அவரை நாம் துதித்த
அவரை மகிமைப்படுத்தின ஸ்தோத்திரப்படுத்தின நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் எவ்வளோ நம்முடைய வாழ்விலே நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் அல்லவா? நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து இந்த நாளிலே நம்ம அந்த கிரேஸ் டிவியிலே இப்படிப்பட்ட இந்த உபவாச கூடையிலே நாம் கலந்து கொள்ளும்படியாக, இதை பார்க்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருந்திருக்கிறார். வழி இதுவே சொல்லி நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர்ல இன்னைக்கு அழகான ஒரு முன்மாதிரியை நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போயிருக்கிறார். எப்படி நாம் வாழ வேண்டும் சொல்லி அவரே முன்மாதிரியாய் நமக்கு வாழ்ந்து போயிருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? அதே போல அருமையான வேத புத்தகத்தை நமக்கு ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக, எப்படி நடக்க கூடாது, எப்படி நடக்கணும்னு சொல்லி திட்டமாய் அழகாக ஆண்டவர் இந்த வேத வசனங்கள் மூலமாய் நம்மை வழி நடத்தி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம நன்றி பலியில் எடுக்க வேண்டாமா? கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துக்கிறார். இன்னைக்கு நம்ம தவறான செயல்களிலே போகும்போது நம்மை கண்டித்து உணர்த்துகிற அந்த உரிமையோடு கூட, நம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு கூட நம்மை கண்டித்து உணர்த்துகிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்ல. ஒருவேளை அப்படி கண்டித்து உணர்த்தலன்னா நம்மளாம் கெட்டு போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் தந்து நம்மை அழகாக வழி நடத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்திருக்கிறார். எப்படி நாம் நடக்க வேண்டும் சொல்லி ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார்ல. நம்மை கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறாரா? எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்ல. ஆண்டவருக்கு நன்றி பலியில ஏறெடுப்போமா? நம்ம எல்லா விதத்திலும் வலப்பக்கமும் இரு பக்கமும் நம்மை நெருக்கி நம்ம நேரான வழியில நடத்துகிறார்ல. நம்மை தவறான வழியில நாம் சென்று விடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர்ல. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம பெற்றவர்கள் நம்ம அவருக்காக இவ்வளவு நன்றி செலுத்தணும் இல்ல. எரிகோ மதில் நம் முன்னாலே வந்தா கூட அவற்றையெல்லாம் கடந்து போக செய்கிறவர். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டார் கூட அவற்றையெல்லாம் ரெண்டாய் பிளக்க செய்கிறவர். கோலியாத்தை போல எதிராக எந்த காரியங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் மேற்கொள்ள செய்கிறவர். துன்மார்க்கர் நமக்கு எதிராக எந்த காரியங்களை செய்தாலும் அவர் எல்லாம் மனங்கடிக்க பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். சரீரம் ஆத்மா சோர்ந்து போகிற வேலையெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறாரே. அப்படிப்பட்ட தேவனை நாம் நன்றி பலிகளை எடுத்து நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? துன்மார்க்கருக்கு ஏதுவாக வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கருக்கு ஏதுவாக வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு, சரீரம் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும், நந்தியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு, நந்தியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு, நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே உள்ளத்தால் என்றும் பாடு,
சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் நம்ம வாழ்விலே செய்திருக்கிற அநேக நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளையும் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இவற்றை எல்லாம் காட்டிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நம்மையே அவர் தர வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை அவளுக்கு உண்மையாய் முழுமையாய் அர்ப்பணிப்போமா? ஒருவேளை நம்ம எவ்வளோ பாவங்கள் மத்தியில் இருந்தாலும், எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும், ஆண்டவர் நீ இருக்கிற வண்ணமாகவே நீ வா என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர். இருக்கிற வண்ணமாகவே நீ வா, நான் உன்னை தகுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற அன்பின் ஆண்டவர். ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவருக்கு விரோதமாய் கடந்த நாட்களில் செய்த தவறுகளை நினைத்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மன்னிப்பு கூறுவோமா? ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு எதிரான காரியங்களை செய்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம உலகத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம முதலாவது தேடாதபடிக்கு உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டோமா? அது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியம். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு தாழ்த்துவோமா? ஆண்டவர் கனத்தை எதிர்பார்க்கிறார். முதல் கனம் அவருக்கு தான் கொடுக்கணும். ஏனால் அவர் கனத்துக்கு பாத்திரன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை அவருக்கு கனத்தை கொடுக்கறத காட்டிலும் உலகத்தின் மனிதர்களுக்கு, உலகத்தின் பொருட்களுக்கு நம்ம கனத்தை கொடுத்திருப்போமா நான் சொன்னால் ஆண்டுடைய பார்வையிலே அது பாவமான காரியம். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே, நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திர ராஜா. உண்மை நாங்கள் துதிப்பதற்காகவே, உண்மை கனப்படுத்துவதற்காக எங்களை ஏற்படுத்தினீரே. ஒருவேளை நாங்கள் இல்லை தவறு இருப்போமானால் எங்களை மன்னியும் சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன், அவர் நொறுங்குண்ட அவர்களை அணைத்துக் கொள்கிற தேவன். நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாலே எரிந்து போடுகிறார் சொல்லி வேதவசனம் சொல்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைக்க மாட்டான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எவ்வளவு அன்புள்ள நம்ம ஆண்டவருக்கு எதிராக எவ்வளவோ காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெருத்தவர் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தயவு பெருத்த ஆண்டவரத்துல, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, இனி அப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்யும், என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாத ராஜா. ஒருவேளை இன்னைக்கு நான் அந்த உபவாச கூடுகையிலே தரிசிப்பதற்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள் தடையாக இருக்குமானால் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் அதை அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் நானாகவே வந்து நிற்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் விரும்புகின்ற காணும். ஆண்டவரே நான் நானாவே வந்துடுறேன் ஆண்டவரே, நீர் என்னை தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். நம்ம ஒருவேளை யோசேப்பை போல நம்ம ஒழுங்கில்லாமல் இருந்திருக்கலாம், நோவை போல நம்ம நீதிமானா இல்லாம இருந்திருக்கலாம், ஆபிரகாமை போல விசுவாசியா இல்லாம இருந்திருக்கலாம், தானியேலை போல நாம் ஜெபம் செய்யாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவரே நான் நானாகவே வர ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? மாத்தாளை போல நம்ம சேவிக்காம இருந்திருக்கலாம், மரியாதை போல நம்ம நேசிக்காம இருந்திருக்கலாம், எஸ்தரை போல நம்ம செய்யாம இருந்திருக்கலாம், எலிசபெத்தின் நற்குணங்கள் நம்மிடத்தில் இல்லாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அப்படியே நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களுடைய சமூகத்தில் வருகிற ராஜா எங்களை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி உடைந்த உள்ளதோடு கூட நம்ம ஒரு விஷயம் அனைத்தவராக நான் நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடுவோமா? யோசேப்பை போல் நான் ஒடுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மாத்தாளை போ
ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே கொஞ்ச நேரம் நீ செய்த எல்லா அதிசயங்களை நினைத்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட வல்லமையான மகத்துவமான அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீரே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ராஜா எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்து கர்த்தாவே எங்களை நல்ல வழியில நடத்துகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கண்டித்து உணர்த்துகிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களையே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க நீ விரும்புகிறீர் ராஜா. ஒரு விஷயம், எங்களை நாங்கள் மறு அர்ப்பணம் செய்ய ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உம்மோடு எப்படி வாடுகிற கிருபையில எங்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சகல துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா.